அன்பும் அருளும் நிறைந்த தூய கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய இல்லத்திலே கூடி வருகிற இந்த அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருப்பெயரே நாங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் நீர் தருகிற உம்முடைய நிறைவான உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய தூய ஆவியானுடைய பிரசன்னத்திற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இருக்கிறதை உணர்கின்ற உணர்வை தாரும். எங்களோடு பேசுகின்ற உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே எங்கள் காதுகளிலே மட்டுமல்ல உள்ளத்திலும் நாங்கள் இருத்தி கொள்ள எங்களுக்கு துணை தந்தரலும். இந்த உம்முடைய திருமொழிகளின் வாயிலாக உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யவும் செய்து முடிக்கவும் உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் உமக்கு சான்று பகரவும் அருள் தாரும். ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் தூய கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக உங்களோடு வழிபடுகின்ற இந்த நல்ல வாய்ப்பை பெற்றதற்காக நான் இறைவனை துதிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் தங்கதுரை அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை பதிவு செய்ய விரும்புகிறேன். முடிச்சூர் ஆலயத்தை நான் நினைக்கும் போதெல்லாம் அப்போ நான் பெருமையாக சொல்லி கொண்டது, பேராயத்திலேயே முதலாவது கட்டப்பட்ட குளிர்சாதன வசதியோடு கட்டப்பட்ட முதல் ஆலயம் ஏசி சர்ச். ரெண்டாவது, உங்களுடைய நல்ல தன்மைக்கு உதாரணம், பொதுவாக நிறைய கோயிலில் ஆலயத்தை பற்றி மட்டும்தான் கரிசனை உள்ளவர்களாக இருப்பார்கள். அங்கே நடைபெறுகின்ற பள்ளியோ மருத்துவமனையோ அவர்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இந்த ஆலயத்தில் முதலாவது பள்ளி கூடத்தை கட்டி கொடுத்து அதற்கு பிறகு இப்போது ஆலயத்தை நீங்கள் கட்டினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து நான் எல்லா ஊர்லேயும் போகும்போது சொல்கிறது, அங்கே இருக்கிற அந்த ஆரம்ப பள்ளிகளை நீங்கள் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியாக நீங்கள் எண்ணி பாருங்கள். இங்கே நாம் செய்கின்ற பணியும் பள்ளியிலே செய்கின்ற பணியும் இயேசுவானுடைய ஒரே பணியினுடைய பல்வேறு கூறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ எனக்கு சிறப்பான மகிழ்ச்சி என்னன்னா, பழைய ஆலயத்தை போலவே அதை போல இவ்வளவு விரிவாக்கம் செய்து இவ்வளவு அதிகமாக நீங்கள் இங்கே குழுமி இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எந்த பிரசங்கியாக இருக்கும் கூட்டத்தை பார்க்கறதுக்கு ஆசை. அதனால் போன முறை இருந்த மகிழ்ச்சியை காட்டிலும் இப்போது உங்களை கீழையும் மேலேயும் பக்கத்துலேயும் சைட்லேயும் பார்க்கறது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்புக்கு நான் உண்மையிலேயே இறைவனை துதிக்கிறேன். இந்த வழிபாடு ஒரு வாழ்வுள்ள வழிபாடாக, உயிரோட்டமுள்ள வழிபாடாக இருப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நம்பிக்கை நேரம் எனக்கும் கூட அது ரொம்ப ஆசீர்வாதமான வேலையாக நான் அதை எடுத்துக்கொண்டேன். நீங்களும் உற்சாகமாக அப்படி பார்த்துட்டு இருந்தவங்களையும் அவ்வளவு உற்சாகத்தோடு நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் அனைத்து ஆவலையும் தீர்க்க வேண்டும். உங்களுக்கு தேவையான அருட்கொடைகளை நிறைவாக அருள வேண்டும். நமக்கு எதிர் வருகின்ற காலங்கள் ஆண்டவருடைய நிறைவான அருளை பெற்ற அதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்ற காலங்களாக நம்ம இருக்க வேண்டும். ஒரு பிரசங்கியார் பிரசங்கத்தை தொடங்குறதுக்கு முன்னால் சொன்னார், என்னுடைய தொண்டை நிமித்தமாக இப்போ நான் நீண்ட அருளுரைகள் ஆற்றுவதை நிறுத்திவிட்டேன். அப்போ அவங்க யோசித்தாங்க, இவருக்கு தொண்டை என்னாச்சு, நல்லா தானே பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சொன்னார், போன முறை நான் பிரசங்கம் பண்ணிட்டு போன பிறகு எனக்கு ஒரு கடிதம் வந்தது, நீங்கள் இந்த மாதிரி நீண்ட பிரசங்கம் பண்ணிங்கன்னா உங்கள் தொண்டையை வெட்டிடுவோம். ஆகவே என்னுடைய தொண்டை நிமித்தமாக நான் நீண்ட அருளுரை ஆற்றுவதை நான் நிறுத்திவிட்டேன். எனக்கு கடிதம் வரல,
ஆனால் வர்ற கடிதத்தை நாம் தடுப்பது தான் ஞானம் என்கிற எண்ணத்தோடு இப்போ நான் பழைய மாதிரி ரொம்ப நீண்ட அருளர்களை ஆற்றாமல் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நான் உங்களோடு சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி முதல் பாடமாக படிக்கப்பட்ட செப்பனியா தீர்க்கரின் நூல் 3ஆம் அத்தியாயம் 14 20 திருமொழிகள். செப்பனியா 3ஆம் அத்தியாயம் திருமொழிகள் 14 20. நான் அதை பொது மொழிபெயர்ப்பிலிருந்து இன்னொரு தடவை நான் படிக்கிறேன். இதை முடிந்தால் நம்ம நிறைய சங்கீதத்தை தான் மனப்பாடமாக படிப்போம். இப்படிப்பட்ட பகுதிகளை நம்ம எடுக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் ஒருவேளை இந்த பகுதியை நீங்கள் மனனமாக படித்தீர்களானால் பல நேரங்களில் நீங்கள் சோர்வடைகிற வேளையிலெல்லாம் இது உங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்கும். இதற்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு மகிழ்ச்சி பாடல், a song of joy, அல்லது நற்செய்தி, மகிழ்ச்சியின் நற்செய்தி அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். மகள் சியோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகள் எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமழுகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். நீ இனி எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சியோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், முன்பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இதோ உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன், கால் ஊனமுற்றவர்களை காப்பாற்றுவேன், ஒதுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பேன். அவமானமுற்ற அவர்களை உலகெங்கும் பெயரும் புகழும் பெறச் செய்வேன். அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய் நாட்டுக்கு அழைத்து வருவேன். ஆம், உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். என்னுடைய சிந்தனை பகிர்வுகளில் 4 துணை பிரிவிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த திருமறை பகுதியை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன், டெக்ஸ்ட். அதுக்கு பிறகு 3 இதிலே வருகின்ற குறிப்புகளை கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடிமைத்தனத்தின் துன்பங்கள். ஏன்னா இந்த பகுதி எழுதப்பட்ட போது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக சிறைப்பட்டிருந்தார்கள். 2வது, ஆசீர்வாதத்தின் வாக்குதத்தங்கள். இந்த அடிமைப்பட்டு துயரப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாக்குதத்தங்களாக கொடுக்கிறார். 3வது, ஆரவாரிக்க அழைப்பு. அவர் ஆசீர்வாதத்தையும் வாக்குதத்தையும் நமக்கு கொடுக்கறதுனால நீங்கள் எல்லாரும் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆகவே தான் இந்த மொழிபெயர்ப்பில் மகிழ்ச்சி பாடல், ஆரவாரத்தின் பாடல், அக்களிப்பின் பாடல் அப்படின்னெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்முடைய திருமறையில். பொதுவாக
ஏன் முக்கியமான பகுதி என்னன்னா, பொதுவாக தீர்க்கர்கள் நூல்களை நம்ம வாசித்தோம்னா அவர்களை எச்சரிக்கின்றவைகளாக அது இருக்கும். ஆண்டவருடைய தண்டனையை அவர்களுக்கு முன்வைப்பதாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவர் வெறும் மகிழ்ச்சியையும், இந்த பகுதியில் அவர் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தங்களையும் அவர் முன்னிறுத்துகிறார். இந்த மகிழ்ச்சி மக்களுக்கான மகிழ்ச்சி மட்டும் இல்லை, இறைவனையும் பற்றி கொள்ளுகின்ற ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவரே என்ன பண்ணுவாராம், அவர் பாடுவார், ஆடுவார், உங்களிலே மகிழ்ச்சி அடைவார் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த தீர்க்கர் செப்பனியா எப்படி ஒரு தீர்க்கர் இருக்க வேண்டும் என்கிற இலக்கணத்திற்கு சரியாக இங்கே இந்த செய்தியை அவர் கொடுக்கிறார். முதல்ல அவர் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா, 1ஆம் அத்தியாயம் 2-3 வசனங்கள், மண்ணுலகில் எதுவும் இராதவாறு அனைத்தையும் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர். மனிதரையும் விலங்குகளையும் அழிப்பேன், வானத்து பறவைகளையும் கடல் மீன்களையும் ஒழிப்பேன், கொடியவர்களை இடறி விடச் செய்வேன், மனித இனம் மண்ணுலகில் இல்லாதவாறு அற்றுப்போக செய்வேன் என்கிறார் ஆண்டவர். இங்க பாருங்க, முதல்ல தொடங்குது பார்த்தா அவ்வளவு ஆக்ரோஷமாக கோபத்தோடு துவங்குகிறார். ஆனா அவருடைய முடிவில் நம்ம பார்த்தோம்னா இதுல அவ்வளவு மகிழ்ச்சியாக அவர் முடிக்கிறார். மக்களுக்கு மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. அவர் ஆடுவார், பாடுவார், குதிப்பார், அவளோட சந்தோஷப்படுவார். ஆகவே நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு அவர் அழைக்கிறார். இதை ஒருத்தர் சொல்றாரு, இது புதிய ஏற்பாட்டில் கடவுளுடைய அதிகமான அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவோம் நம்ம நற்செய்தியில? யோவான் 3:16 இல்ல, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இங்கே கடவுளுடைய அன்பை தீர்க்கர் இவ்வளவு சிறப்பாக அங்கே அவர் விளக்குகிறார். அதில் ரொம்ப அவர் கூப்பிடும்போது கூட அந்த அன்பின் மொழிகளோடு கூப்பிடுகிறார். மகளே எருசலேம், மகளே சீயோன், வாடி செல்லம், நான் சொல்றதை கேளு, நான் உனக்கு என்ன செய்ய போறேன் என்பதை போல அவர்களோடு அவர் பேசுகிறார். அதாவது ஆண்டவரிடத்தில் தொடக்கத்தில் ரொம்ப கண்டிப்பு இருந்தது, நான் உங்களை அழிப்பேன் ஜாக்கிரதை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நான் உங்களை அணைத்துக் கொள்ளுவேன், மீண்டும் உங்களை நான் சேர்த்துக் கொள்ளுவேன், நீங்க சந்தோஷமாயிருங்க. இந்த 2 தன்மைகள். ஒருத்தர் வேடிக்கை அவருக்கு இது சொன்னார். கணவன் அலுவலகத்திலிருந்து வந்தார். இல்லை, கணவன் அலுவலகம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவர் வரும்போது அவங்க ஃப்ரெண்டு இருந்தார். அவர் சொன்னார், மச்சி ஒரு கட்டிங் போட்டு போவோமானார். இவனுக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் கடைக்கு நேராக போக ஆரம்பித்தாங்க. மது கடைக்கு போகிற வழியில் இவனுடைய ஸ்ட்ராப்பு அருந்து விட்டது. உடனே அப்படியே நின்று அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் நண்பன் கேட்டான், ஏய் எதுக்குப்பா அழற? என் ஸ்ட்ராப்பு அருந்துட்டுது. அதுக்கு போய் என்னப்பா அழற? அங்கே ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட போய் நம்ம தைச்சிட்டு போக வேண்டியது தானே. இல்லை, கடவுள் எனக்கு ஒரு தீர்க்கதரிசியை மனைவியாக கொடுத்திருக்கிறார். இது வரைக்கும் நான் அதை உணராமல் இருந்தேன். இன்னைக்கு தான் நான், ஐயோ கடவுள் எனக்கு ஒரு தீர்க்கதரிசியை மனைவியாக கொடுத்திருக்காரு என்பதை ஊர்ஜிதமாக நான் தெரிந்து கொண்டேன். அப்படி என்னப்பா சொன்னேன்? இல்லை, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது என் ஒய்ஃபு சொன்னாங்க, ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வாங்க, ஏதாவது சரக்கு போட போனீங்க செருப்பு பிஞ்சுக்கும். நம்முடைய கடவுள் நம்மை நமக்கு எச்சரிப்பு கொடுக்கின்ற கடவுள். அதே நேரத்தில்
நம்மை நேசிக்கின்ற கடவுள். அவங்க எதுக்காக அவருக்கு அது மாதிரி சொல்லியிருப்பாங்க? அவருடைய அன்பு, அவர்களோட வைத்திருக்க அன்பின் காரணமாக. மோசேயை உதாரணமாக சொல்லுவாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட முன்னால் நிற்கிறார் மக்கள் சார்பில். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், போதும், இவங்களை நான் அழிக்கப் போகிறேன், அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பாரு, அங்க அவங்களை முழுசும் அழிச்சிட்டு உன்னிலே ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன். அப்போ மோசே சொன்னாரு, நீங்க என் வழியே நீங்கள் சந்ததியை உருவாக்க வேண்டாம், நீங்கள் அவர்களை அழிப்பதாக இருந்தால் என்னுடைய பெயரை கிறுக்கி போடுங்கள், அவங்க இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்ட மாட்டேன், என் மக்களுடைய மேலே அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், ஆகவே ஐ எம் சாரி லார்ட், ஐ பெக் டு டிஃபர் ஃப்ரம் யூ. அப்புறம் கீழே வந்து பார்க்குறார், எல்லாம் அந்த பொன் கன்றுக்குட்டியை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கோபம் மூழுது. உடனே அதை எல்லாரையும் அதை நெருப்பில் போட்டு அதை இறைக்கு இதுவாக்கி அதை தண்ணீரில் கலந்து, நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை ஆண்டவருக்கு எதிராக செய்தீர்கள் அப்படின்னு எல்லாரையும் அதை குடிக்க வச்சார். இல்லை, ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும்போது மக்களுக்காக பரிந்து பேசுகிறவர், மக்களுக்கு முன்னால் நிற்கும்போது ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் ஆண்டவருடைய நீதியையும் அங்கே வெளிப்படுத்துகிறவர். அதாவது யார் தான் மக்களை கடிந்து கொள்ள முடியும் என்றால், யார் மக்களுக்காக பரிந்து பேசுகிறார்களோ அவர்கள் தான் கடிந்து கொள்வதற்கு ஏற்றவர்கள். நான் எங்கள் மக்கள்கிட்ட கோபமாக பேசுகிறேன், ஏன்னா இன்னைக்கு காலையில் அவங்களுக்காக நான் முழங்கால் படியிட்டு நான் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசினேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கராக இங்கே செப்பனியா நமக்கு சொல்லப்படுகிறார். இன்னொரு இது என்னன்னா, அவங்க இன்னும் அடிமைத்தனத்திலே தான் இருக்கிறார்கள். அவங்க விடுதலை அடைவார்கள் அப்படின்னு ஒன்றுமே அதற்கான அறிகுறிகள் இல்லை. ஏதோ நாங்கள் 3 மாதம் சிறை தண்டனை, ஒரு 2.5 மாதம் முடிஞ்சுது, இன்னொரு 15 நாளில் நான் போயிடுவேன், ஈராண்டுகள் சிறை தண்டனை, 1.5 ஆண்டு முடிஞ்சது நான் போயிடுவேன், அப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு அறிகுறியும் இல்லை. ஏன்னா நம்ம அடிமைகளாக இருந்தோமானால் அவங்க என்னைக்கு இறக்கப்பட்டு நம்ம விடுதலை கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம போக முடியும். அது வரைக்கும் ஒரு நம்பிக்கையே இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் நம்பிக்கையூட்டுகின்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், மக்களாகிய நாம் பாவிகளாக இருக்கிறவர்கள், நம்ம குறைவுள்ளவர்கள், பலவீனர்கள், நம்ம எப்போதும் ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறவர்கள். ஆனால் இந்த கடவுள் இருக்காரு, அவர் நான் எவ்வளோ தூரம் போனாலும் என்னை தேடி வருகிறவர், என்னை அணைத்து கொள்ளுகிறவர், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஏன்னா அவர் கோபப்படுறதை விட அவர் இரக்கப்படுவதிலே அதிகமாக கரிசனை உள்ளவர். நம்முடைய தேவன் கிருபையும் நீதியுமானவர். கிருபை நீதி. அவர் மன உருக்கம் உள்ளவர். அவருடைய மன உருக்கம் தான் அவருடைய நீதியை காட்டிலும் அல்லது கோபத்தை காட்டிலும் மிக பெரிதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார், ஆசீர்வாதமான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல, இது முடிவல்ல. இன்றைக்கு வருகின்ற சோதனைகள் உங்களுக்கு முடிவல்ல, இந்த இடர்பாடுகள் முடிவல்ல. ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு எப்போதும் ஒரு ஒளிமயமான நம்பிக்கையான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் வெறும் அப்பியரன்ஸ் தான். நமக்கு வருகின்ற வியாதி ஒரு வியாதி மாதிரி தோணலாம், ஆனால் அது முடிவில்லை. சுகமளிக்கின்ற அவருடைய ஆற்றல் வெளிப்படும் போது ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். பொருளாதார இழப்புகள் ஏற்படலாம், அதனால் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். ஏன்னா அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் எப்போதும் ஒரு நம்பிக்கையை அவர் அருளுகிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே தான் பவுலடிகளார் சொல்றாரு, we walk by faith not by sight. நம்ம பார்க்கறத வச்சு நம்ம வாழறதில்ல, நம்ம நம்பிக்கையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பார்ப்பது எனக்கு எதிரானதாக தெரியும், என்னை அழிவுக்குள் நடத்துகிறதாக எனக்கு தோன்றலாம். ஆனால் விசுவாசம் என்ன சொல்லுதுன்னா,
நம்முடைய கடவுள் அவர் உண்மையுள்ளவர், அவரை நோக்கி பார்க்கிறது ஒருபோதும் அவர் கைவிடாதவர் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே சொல்லுகிறார். நம்முடைய கடவுள் ஏன்னா அவர் எப்போதும் எதிர்காலத்தின் கடவுள். இவங்க அவங்க பாவத்தையே நினச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ, நாங்கள் இஸ்ரவேலில் இருந்தபோது எப்படியெல்லாம் நாங்கள் பாவம் பண்ணிட்டோம். அவருடைய குறைகளை எண்ணினார்கள். சில வேளைகளில் நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோன்றதையும் பழையவற்றை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்காலத்தை காட்டுவதற்காக விரும்புகிறார். நீ ஏன் இன்னும் பழைய காலத்தில் இருக்க? நான் எதிர்காலத்தின் கடவுள், நான் நம்பிக்கையின் கடவுள், உங்களுக்கு முன்னதாக போய்கொண்டிருக்கிற கடவுள். என்னுடைய விருப்பமெல்லாம் நீங்கள் லோத்தின் மனைவி போல திரும்பி பார்க்காதிருங்கள், எப்போதும் முன்னோக்கி நடங்கள். ஏன்னா நமக்கு முன்னால் போகிறவர் அவர் நம்பிக்கையின் ஆண்டவர். அவரை பின்பற்றுகிறவர்களை ஒருபோதும் குறையிலே வைக்காத ஆண்டவர் என்பதாக இங்கே அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே இருப்பது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, ஆனால் நமக்கு எப்படியாவது நம்ம மீண்டுமாக நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. யோவான் 3:16 நீங்கள் சொன்னீங்க, 17 வாசிங்க. யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஏன் பிதா குமாரன் அனுப்பினாராம்? எல்லாரையும் அப்படி இப்படி பார்த்து கண்டம் பண்ணுறதுக்காக, நியாயம் தீர்த்து உங்களை தண்டனைக்குள்ளாக்குவதற்காக அவர் அனுப்பவில்லை. ஆனால் எப்படியாவது தடவியாவது என் பிள்ளைங்க என்னை கண்டு கொள்வார்களா, எப்படி அவர்கள் ஒரு நிமிஷம் அவங்க பாவத்தை உணர்ந்து அதை முழுசும் அவங்க சொல்லனா கூட அந்த உணர்வு இருக்கு அவங்களுக்கு ஏற்படுத்தி அதன் வழியாக அவர்களை மீட்க விரும்புகிறவர். இதுதான் இந்த பகுதியில் நமக்கு தரப்பட்டிருக்கிற உண்மைகள். அடுத்தது, முதலாவது அடிமைத்தனத்தின் அவலங்கள் அல்லது துயரங்கள். அவங்க சிறையிருப்பில் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தார்கள்? முதலாவது, ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையே இருந்தார்கள். லாமெண்டேஷன்ஸ் இன் எக்ஸைல். அவங்க இருந்த ஊர் நகரம் எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது. எல்லா கட்டடங்களும் தரைமட்டமானது. அரச மாளிகை, ஆலயம் எல்லாமே தரைமட்டமாகிவிட்டது. அவர்களுக்கு நிர்வாகம் என்று ஒன்றும் இல்லை. கோயிலும் அழிக்கப்பட்டதுனால இப்போ அவங்களுக்கு ஆண்டவரிடத்திலே பலி செலுத்துவதற்கோ ஆண்டவரை வழிபடுவதற்கோ ஒரு இடம் இல்லை. இது அவருடைய வேதனையை அதிகமாக கூட்டினது. அவங்க சொல்றாங்க, இதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் பாவம் பண்ணிட்டோம்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவோம், அந்த ஆட்டினுடைய தலை மேலே கையை வச்சு எங்கள் பாவத்தையெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு வனாந்தரத்தில் ஓட்டி விட்டுருவாங்க. எங்கள் பாவத்தையெல்லாம் அது சுமந்து கொண்டு பலியாடுது, ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கள் பாவத்தை சுமந்து கொண்டு அது போயிடும். நாங்கள் தூய்மையாக்கப்படுவோம், எங்கள் பாவங்கள்லாம் அப்போ மன்னிக்கப்படும். இப்போ என்ன பண்ணிட்டாரு கடவுள்? எங்கள் பாவத்தை எங்கள் மேலேயே சுமத்தி எங்களை பலியாடாக வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட்டார். இந்த பாபிலோனுக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு அது ஒரு வனாந்தரமான ஒரு இடமாக காணப்பட்டது. ரெண்டாவது, அவங்க என்ன யோசித்தாங்க, ஆண்டவர் எங்களோட இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் காட். அவர் எங்களோட இல்லை, கோயில் இல்லை, நாங்கள் போய் அங்கே வழிபடுவதற்கான எந்த கூறுபாடுகளும் இல்லை, பலி செலுத்துவதற்கு எதுவும் கூறுபாடுகள் இல்லை. ஆகவே ஆண்டவர் எங்களோடு இல்லை. ஏன்னா அவர்கள் அதிகமாக குற்ற உணர்வு வாதித்தது. நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்து விட்டோம். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு பேட்டர்ன் வரும்: ப்ரொவிஷன், ரெபெல்லியன், எக்ஸைல், ரெஸ்டோரேஷன். ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அவங்க அதற்கு எதிராக புரட்சி செய்வார்கள், அவர்களை தண்டிப்பார், மீண்டுமாக அவர்களை சேர்த்து கொள்ளுவார். அப்போ அவங்க சொல்றாங்க, கடவுள் எங்களுக்கு எவ்வளோ செய்தாரு,
நாங்கள் அவருக்கு விரோதமாக நாங்கள் புரட்சி செய்தோம், அவருடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்துட்டோம். ஆகவே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்கின்ற குற்ற உணர்வு, சே இப்படி தப்பு பண்ணுற மாதிரியே தான் நான் இன்னும் இருக்கிறேனா என்கின்ற வெட்க உணர்வு, கில்ட் அண்ட் ஷேம் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு பண்ணினதுக்காக அவங்க குற்ற உணர்வு, நான் இப்படிப்பட்டனா, ஐ ஹவ் டன் சம்திங் ராங், யூ ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். Oh, I still am such a person who can commit this wrong. That makes you feel ashamed. இப்படிப்பட்டவனா தான் நான் இருக்கிறேனா, இத்தனை வருஷம் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து இத்தனை ஊழியம் செஞ்சு இத்தனை செஞ்சு நான் இன்னும் இப்படி பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேனே அப்படின்றதுனால, அப்போ ஆண்டவர் எங்களோட இருந்தால் நான் அதை செய்ய முடியாதுல்ல. அவர் என்னை விட்டு தூரமாக போய்விட்டார். போய் பார்த்தா கடைசியில் என்னுடைய விரோதியோட அவர் பக்கத்தில் நிற்கிறாரு, எனக்கு தூரம் ஆயிட்டாரு. அப்படி இல்லைன்னா அவங்க எங்கள் மேலே வெற்றி கொண்டு இருக்க முடியுமா? இல்லை என்பதாக அவர்கள் துன்புற்றார்கள். அதோடு கூட அவர்கள் கடவுள் எங்கள் மேல் கோபமாக இருக்கிறார் என்ற உணர்வை அவர்கள் பெறுகிறார்கள். கடவுள் எங்கள் மேலே கோபமாக இருக்காரு, ஐயாவை பார்க்கணும், இன்னைக்கு பார்க்காத, அவர் ரொம்ப கோபமாக இருக்கார். ஐயாவை பார்க்கணும், நேற்று உனக்கு இப்போ ஆகாதம் உன்னை பற்றி என்னென்னோ சொல்லிட்டு போயிட்டான், அப்போவே கோவப்பட்டார், இப்போ நீ போவாத. இல்லை, இது ஒரு சாதாரண ஒரு மேலதிகாரியோ பெரியவங்களோன்னா, கடவுளே எங்கள் மேல் கோபமாக இருக்கிறார். அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அவருக்கே தெரியும், நமக்கும் தெரியும், நான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நான் அவருக்கு சாட்சியாக இல்லாமல் அவருடைய பெயர் கெட்டு போவதற்கு நான் காரணமாக இருந்தேன். இந்த பாரு, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, கோயிலுக்கு போயிடுவாங்க பைபிள் எடுத்து ஞாயிற்றுக்கிழமையில். பாரு, நான் ஆண்டவருடைய பெயரை நான் அவமானப்படுத்தினேன் அல்லது அவப்பெயரை அவருக்கு நான் கொண்டு வந்தேன் என்கின்ற உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த அடிமைகள் இன்னொன்று என்னன்னா, இந்த அடிமைத்தனத்தில் எப்பவுமே ஒரு பயத்தில் இருப்பாங்க. யார் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு உரிமை என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் அடிமைகள். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ரொம்ப கடினப்பட்டு உழைத்து பொருளீட்டுகிறார்கள். ஒருத்தன் அவன் பொருளை எடுத்து கொண்டு போகலாம், அடிமையாகிறதுனால அவங்க பேச முடியாது. எப்படிப்பட்ட துயரத்துக்குள்ளும் அவர்களை தள்ளுவார்கள், அவர்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. திடீர்னு வெளிநாட்டிலேருந்து சண்டை வருதுன்னா இவர்களை தான் முன்னால் நிற்க வைப்பாங்க. பாபிலோனுக்கு எதிராக யாரோ படம் எடுக்கிறாங்கன்னா இந்த அடிமைகளை எல்லாம் முன்னால் நிற்க வைப்பாங்க. எதுக்காக? அவங்க கொல்லப்படட்டும், அவங்க உயிர் அவ்வளோ சிறப்பானதல்ல. இப்படிப்பட்ட அச்சம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்கள ஒரு மாதிரி அதிகமாக பாதித்தது என்னன்னா, அவர்கள் எல்லாராலும் இகழப்பட்டார்கள். யூதர்களுக்கு தற்பெருமை ரொம்ப அதிகம். நாங்கள் தான் உலகத்திலே சிறந்தவர்கள், எங்களை தான் ஆண்டவர் அவருடைய சொந்த மக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார், எங்களுக்கு மட்டுமே அவர் திருச்சட்டத்தை நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், நாங்கள் புனிதமான இரத்தத்தை உடையவர்கள், உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர்கள். எருசலேம் எப்படி இந்த மலை ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறதோ அதை போல நாங்களும் உயர்ந்தவர்கள். இன்னைக்கு அவங்க எல்லாராலையும் இகழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், அவருடைய மாண்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். நாங்கள் மனுஷராகவே இல்லை, நாங்கள் இப்போ மிருகத்தின் அளவுக்கு நாங்கள் குறைந்து விட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட வேளையில் அவங்க கட்டாயம் ஆண்டவரிடத்திலே தங்கள் குறைகளெல்லாம் அவங்க ஆண்டவரிடத்திலே முறையிட்டு இருப்பார்கள். இந்த உணர்வோடு பாவம் பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு விரோதமாக போயிட்டோம், ஆண்டவரை கோபப்படுத்திட்டோம், ஆண்டவர் எங்களிடத்துலேருந்து விலகி போகிற நிலைமைக்கு நாங்கள் ஆளாயிட்டோம் அப்படிலாம் சொன்ன பிறகு அவங்க நிச்சயமாக ஆண்டவரிடத்திலே முறையிட்டு இருப்பார்கள். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அமெரிக்காவில்
ஒரு வழக்கு ஒன்று வந்தது. என்ன வழக்குன்னா, மதுக்கடை வைத்திருந்த ஒருவர் வழக்கு தொடுத்தார். அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஒயின் ஷாப்பு வச்சிருந்தேன், கோயிலுக்கு பக்கத்தில் அது இருந்தது, அது திடீரென்று இடி விழுந்து அழிஞ்சிட்டுது. அதுக்கு காரணம் இந்த கோயிலில் இருக்கிறவங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சர்வீஸ்லையும் மைக்கை போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த மதுக்கடை இல்லாமல் செய்யும், இது அழிந்து போகட்டும் சுவாமி, இங்கே இருக்கக்கூடாது சுவாமி அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணாங்க. நானே கேட்பேன், ஏன்னா மைக் போட்டு தானே நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் கேட்டோம். ஆகவே இவர்கள், நான் வந்து 50 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த கடையை அமைத்திருந்தேன், இவங்க இப்படி ஜெபம் பண்ணி அதை அழித்து விட்டார்கள். ஆகவே இவர்கள் அந்த 50 லட்சத்தை நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். கோயில் சரி நாங்கள் காணிக்க கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்களா? இல்லை. அவங்க சொன்னாங்க, ஐயோ இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லை, நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆனால் எங்கள் ஜெபத்தினால இது நடக்கலை. ஆண்டவரே இது இல்லாமல் போகணும்னுலாம் ஜெபம் பண்ணோம், ஆனால் எங்கள் ஜெபத்தினால இது நடக்கலை. இப்போ அந்த ஜட்ஜி சொன்னார், இது எதனால் நடந்தது, யார் இதுக்கு பொறுப்புன்றதை நான் பின்னால் நான் அனலைஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் தெளிவாகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், இந்த ஜெபத்தில் உறுதியாக நம்பிக்கையுள்ளவர் இந்த ஒயின் ஷாப் வச்சிருக்கிறது தான். ஜெபத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த விசுவாசிங்க தான். இல்லை, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். நம்முடைய துயரத்தில் நம்ம கண்ணீர் விட்டோம்னா நம்ம கண்ணீரை பார்க்கறதுக்கு அவருக்கு மனசு தாங்காது. எப்போ அழாதப்பா நான் இருக்கேன், அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இங்கே ஆசீர்வாதமான வாக்குதத்தங்களை கொடுக்கிறார். என்னென்ன வாக்குதத்தங்களை கொடுக்கிறாரு? அவர் முதல்ல சொல்றாரு, உங்கள் பாவங்களை எல்லாம் நான் மன்னிப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்கன்னு தெரியும், உங்கள் பாவ உணர்வு உங்களை கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். எப்போ நீங்கள் பாவத்தின் நிமித்தம் மன வருத்தப்பட்டீர்களானால் நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன். நான் உங்கள் பாவத்தை மன்னிச்சேன்னா உங்களோட துன்பங்களெல்லாம் நீங்கிவிடும். ஏன்னா உங்கள் பாவத்தினால்தான் துன்பம் வந்தது. பாவம் மன்னிக்கப்படும் போது துன்பமும் அகன்று போயும். ஆகவே நீங்கள் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் துடைத்து எறிந்து விடுங்கள், உங்கள் துன்பங்களும் துடைத்து எரியப்படும். ஆண்டவர் யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அதாவது யார் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பரிசுத்தமாயிருங்க, நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள், அப்போது உங்கள் துன்பங்கள் எல்லாம் போயிடும், உங்கள் விரோதிகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுவார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லுகிறார். ஒருத்தர் எழுதுறாரு, கடவுளுடைய ஜெபம் என்னவா? கடவுளும் ஜெபம் பண்றாராம், ஆண்டவரே என்னுடைய இரக்கம் எப்பொழுதுமே என் நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும், என்னுடைய கோபம் இரக்கத்தை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னல, அவர் இரக்கமுள்ளவர் நீதி உள்ளவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நான் எப்போ நீதி என்ற மாதிரி பார்த்துன்னு கூடாது, எப்போ நான் அதிகமாக நான் இரக்கத்தை தான் நான் பார்க்கணும் என்பதாக கடவுள் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் துயரங்களை எல்லாம் நீக்குவேன். ரெண்டாவது சொல்றாரு, நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் சொல்றீங்கல்ல கடவுள் எங்களோட இல்லை, ஆண்டவர் எங்களோடு இருந்தால் நாங்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, நான் உங்களோட நான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? ஒரு சூரியனைப் போல நான் இருப்பேன். சூரியன் புகாத இடமே கிடையாது, எல்லா பகுதிகளையும் அது பிரணமித்து எல்லா பகுதிக்கும் வாழ்வை கொடுக்கிறது. சூரியன் இல்லைன்னா வாழ்வு கிடையாது. எங்கே சூரியன் இருக்கிறதோ அங்கே வாழ்வு இருக்கிறது. அதோடு கூட நான் ஒரு ஆற்றல் படைத்த அரசனாக உங்களோடு இருக்கிறேன்.
இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், நீ இனி எந்த தீங்கையும் காண மாட்டாய். நான் அவ்வளோ பவர்ஃபுல் கிங் ஐ ஆம். ஆக உனக்கு இனிமேல் எந்த தீங்கும் வராது. அவரே உங்களோட இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் பயப்படுறீங்க, எதுக்கும் கவலைப்படுறீங்க? அவர் உங்களோட இருந்தார்னா நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு எந்த குறைவும் ஏற்படாது. ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு பிரசங்கியார் வந்தார். ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்றார். சங்கீதம் 23, The Lord is my shepherd. அப்புறம் ஐ ஷல் நாட் வாண்ட் என்றதை அவர் சொல்றாரு. அங்கே ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளர் வச்சிருந்தாங்க. The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஐ ஷல் நாட் வாண்ட். அவர் எனக்கு தேவையில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என் கூட இருந்தார்னா எனக்கு ஒரு தேவையும் இல்லை, எனக்கு ஒரு கலக்கமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப சாதாரணவர்னு நினைக்காதீங்க. அவர் ராஜா, ஏதோ ஒரு குறுநில மன்னர் என்று நினைக்காதீங்க. அவர் சர்வ உலகத்தையும் ஆளுகின்ற பெரிய பேரரசர். அவர் நம்மோடு இருக்கார். நம்ம பல நேரங்களில் சின்னதுக்கெல்லாம் நம்ம பயந்துடுறோம். அவன் என்னப்பா சுண்டக்கா பையனுவோம். ஏன்னா நம்மோட இருக்கிற ஒரு பேரரசர், வல்லமை உள்ள பேரரசர். இது என்னப்பா ஒரு சின்ன பிரச்சனை, அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் இந்த உலகத்திலே இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர். அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நான் உங்களோடு இருப்பேன். மூன்றாவது, உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவேன். ஆடுவாராம், பாடுவாராம். இவர் அப்படி இவர் மகிழ்ச்சி அடைகிறார். எது? அவர்களிலே மகிழ்ச்சி அடைகிறார், அவர்களுக்கு நன்மை செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறார். நம்ம வீட்டில் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, நம்ம உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எப்போ வந்தாலும் ஏங்க இது மாதிரி ஒரு கிஃப்டை கொடுக்குறீங்க? ஐயோ, உனக்கு கொடுக்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உன்னை பார்க்கறது சந்தோஷம், உனக்கு கொடுக்கறது சந்தோஷம், உன் கூட இருக்கிறது சந்தோஷம். அப்படி உங்களிலேயே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார். நம்ம தான் மகிழ்ச்சி அடைகிறோம்னு நினைக்கிறோம். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறவர். பாவம் செய்யும் போது நாம் அவருக்கு துக்கத்தை வருவிக்கிறோம். மனம் திரும்பும் போது அவருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறோம். இங்கே மட்டும் இல்லை, எங்கேயோ மகிழ்ச்சி இருக்குமா? பரலோகத்திலும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், தேவதூதரிடத்திலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். நம்முடைய கடவுள் மகிழ்ச்சியின் கடவுள். இயேசுவானவர் எதுக்காக அந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்னா, நீங்கள் என்னுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கவும், உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாகவும் நான் இதை உங்களுக்கு சொன்னேன். அவர் மகிழ்ச்சியின் ஆண்டவர், நம்மளே மகிழ விரும்புகிறவர். ஒவ்வொரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நம்ம எதை செய்யும் போதும் நம்ம செய்கிற நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? நம்முடைய சொற்கள் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? நம்முடைய செயல்கள் ஆண்டவரை மகிழ்ச்சி ஊட்டுமா அல்லது அவருக்கு துயரத்தை உண்டாக்குகிறாக இருக்குமா? இயேசுவுக்கு பிதா சொன்னதைப் போல, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்வு இருக்குமா என்பதை எப்போதும் நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். அவர் ஒரு தாயை போல உள்ளம் உள்ளவர். தாய்க்கு பிள்ளைங்களுக்கு எவ்வளோதான் கொடுக்கணும்னு அளந்து கொடுக்க மாட்டாங்க, அளவில்லாமல் கொடுப்பார்கள். ஒரு மாதிரி முனகி கொண்டு கொடுக்க மாட்டார்கள். பூரணமான உள்ளத்தோடு தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றவர்கள். கடவுள் நம்மிலே எப்படி மகிழ விரும்புகிறாராம்? ஏசாயா 62:5. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பதைப் போல உன் தேவன் உன்னிலே மகிழ்ச்சியாய் இருப்பார். அவருடைய மகிழ்ச்சிக்கு உதாரணம் இந்த மணவாளனுடைய மகிழ்ச்சி. அமெரிக்காவில் ஒரு நாள் கல்யாணத்தில் இது ஒன்று நடந்துட்டு, முதல்ல யார் உட்காரவங்க கல்யாணத்தில்?
மாப்பிள்ளை வந்து உட்காருவார். அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் அந்த பொண்ணை கூப்பிட்டு பிரைடல் மார்ச், எல்லாரும் எழுந்து நிற்போம், வெறும் மியூசிக் மட்டும் போடுவாங்க. லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட் ஃபார் த பிரைடல் மார்ச் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கடக்கடான்னு பொண்ணு வந்துடுச்சு அப்படின்னு ஓடுறான் பொண்ணுகிட்ட. அப்புறம் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, உட்காருப்பா, உனக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறியா இல்லையா? இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது அது வரைக்கும் என்னால் தாங்க முடியல. அங்கேருந்து அவங்க மெதுவாக நடந்து வருவார் பாஸ்டர், அந்த பொண்ணு மெதுவாக, அதுக்கு பின்னால் அவங்க அப்பா அம்மா அவங்க வருவாங்க. ஐ கேனாட் வெயிட் டில் தட் டைம், பிகாஸ் என்னுடைய மனையாட்டியிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுடைய அன்பு அப்படிதான், நம்ம வர்ற வரைக்கும் கூட காத்துன இல்லை. அதுக்காக அந்த தந்தை மகன் தூரத்தில் வரும்போது என்ன பண்ணாராம்? ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டார். ஏன் ஓடுறாரு? தான் வரப்போறானே, பிரைடல் மார்ச்சுக்கு அப்புறம் இங்கே தானே வந்து உட்கார வைக்க போறாங்க. என்னால் தாங்க முடியாது, அவ்வளவு அன்பு, அவ்வளவு மகிழ்ச்சி என்பதாக இறைவன் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய கடவுளை ஏதோ அமைதியான அங்கே வானத்தில் உட்காந்துங்கிற கடவுளாக நம்ம யோசிக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் பாடுகின்ற கடவுள், அவர் ஆடுகின்ற கடவுள். அவர் அந்த மகிழ்ச்சி வந்துச்சுன்னா அவர் என்னதான் பண்ணுவாருன்னு தெரியாது. இங்கே நான் ஆடி பாடுவேன் அப்படின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா உணவை அருந்திய பிறகு அவர் தோத்திர பாடலை பாடுகிறார். ஆகவே பிதாவாகிய கடவுள் பாடுகிறவர், குமாரனாகிய கடவுள் பாடுகிறவர், பரிசுத்த ஆவியானவருடைய ஆகிய கடவுள் பாடுகின்றவர். எபேசியர் 5:18-19. எபேசியர் 5:18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆவியில நிறைந்து நீங்கள் பாடுங்கள். அப்போ நம்ம பாட வைக்கிறவர் யாரு? ஆவியானவர். நம்ம கீர்த்தனம் பண்ண வைக்கிறவர் யாரு? ஆவியானவர். நம்ம எல்லாரையும் ஒன்றாக இணைத்து ஆரவாரிக்க செய்கிறவர் யாரு? ஆவியானவர். இப்படி பிதா பாடுறாரு, குமாரன் பாடுறாரு, பரிசுத்த ஆவியானவர் பாடுகிறார் என்றால் நம்ம அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களாக நாம் பாட வேண்டும். பாட்டு அனௌன்ஸ் பண்ண அப்படியே வீட்டில் இருந்தாங்க சொல்லியிருப்பாங்க, இன்னும் வாயில் நான் கொழுக்கட்டையாக வச்சுருக்கீங்கன்னு. இல்லை, நம்ம ஆரவாரிக்கும்படி அழைக்கப்பட்ட ஒரு சமூகம். நீங்கள் ஆரவாரியுங்கள், பாடுங்கள், நீங்கள் கம்பீரியுங்கள். சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பீரித்து பாடுங்கள், துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு வாருங்கள். இங்கே கோயிலில் வந்து பாடுறதில்ல, வரும்போதே எல்லாம் திரும்பி பார்க்கணும், என்ன ஆச்சு இவங்களுக்கு, வெயில் ஏறிச்சா என்ன பாடினே போகிறாங்களே. அப்படி ஆண்டவர், ஏன்னா அதுதான் ஆண்டவரை நாம் துதிக்கிறோம் என்பதனுடைய பொருள். அப்புறம் அவர் சொல்றாரு, அவங்கள நான் திரும்ப வீட்டிற்கு கொண்டு வருவேன். ஏதோ கோபத்தில் ஒரு தட்டு தட்டினேன், ஆனால் அப்படியே விட்டுற மாட்டேன், மறுபடியும் அவர்களை வீட்டிற்கு கொண்டு வருவேன். எந்த இடத்திலே எனக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்களோ அந்த இடத்தில் அவங்க எனக்கு சாட்சிகளாக, என்னை மகிமைப்படுத்துவர்களாக அவர்களை நான் மீண்டும் நிலைப்படுத்துவேன். அந்த அப்புறம் சொல்றாரு, நான் அவர்களை கனப்படுத்துவேன், உங்கள் முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பேரும் புகழும் பெறுமாறு நான் செய்வேன். எல்லாரும் உங்களை ரொம்ப கேவலமாக யோசித்தாங்க, இன்னும் ஆட்டம் ஆடினாங்க பத்தியா, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் மீண்டுமாக இந்த பாபிலோனியர் முன்னால் மட்டும் இல்லை, உங்களை சிறைப்படுத்தினவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லார் முன்னாலையும் உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, மூன்றாவது ஆர்ப்பரிக்க நம்மை அழைக்கிறார். இப்படி நீங்கள் அடிமைத்தனத்தின் அவல நிலையில் இருந்தீர்கள், நான் உனக்கு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை கொடுத்தேன், நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் ஆர்ப்பரித்து மகிழுங்கள்.
கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். நான் அவருக்கு செய்த பொருத்தனைகள் எல்லாருக்கும் முன்பாக நான் நிறைவேற்றுவேன். அவரை தொழுது கொள்வது, நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன். இல்லை, ஆகவே நீங்கள் ஆண்டவரை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவ்வளவு சிறப்பானவைகள். அது மாதிரி ஒரு வாக்குத்தத்தை நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அவர் மிக மிக இரக்கமுள்ளவர். அவரை போன்ற கனி உள்ள ஒரு கடவுளை நம்ம பார்க்க முடியாது. ஆகவே எப்போதும் நீங்கள் ஆர்ப்பரித்து துதியுங்கள். அவர் நமக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கிற நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவர். அவரோடு நம்ம இருக்கும்போது நம்ம ஒருபோதும் குறைந்து போக மாட்டோம், தோல்வி உற மாட்டோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அவர் சொல்றாரு, நீங்க யூ ஷவுட், சத்தம் போடுங்க. இந்த ஷவுட்டிங் போருக்கு போறவங்க முன்னால இந்த எக்காலத்தோட கூட சேர்ந்து அவங்க சத்தம் போடுவாங்க. we are ready for war, எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது சொல்றாரு. உங்களுக்கு எந்த நிலை வந்தாலும் நீங்க அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நீங்கள் சத்தமிடுங்கள். நீதிமான்களே அவருக்கு ஆனந்த முழக்கமிடுங்கள். ஏன்னா அப்படி முழக்கமிடுவதிலே உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுக்கிறார். நான் எந்த சோதனை என்னை எதிர்த்து வந்தாலும், எந்த விரோதி என்னை எதிர்த்து வந்தாலும், எந்த பிரச்சனை என்னை எதிர்த்து வந்தாலும் நான் இந்த போருக்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா போரிட போவது நான் அல்ல, என்னுடைய சார்பிலே என்னுடைய ஆண்டவர் எனக்காக போரிடுவார். நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள். ஏன்னா போர் உங்களுடையதல்ல, அது ஆண்டவருடையது, கர்த்தருடையது. ஆகவே அப்படி நம்ம எப்போ ஆண்டவரை துதிக்க 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 அந்த நம்பிக்கையை அவர் நமக்குள்ளே புதுப்பிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற ஐயப்பாடுகள் அல்லது உங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி போடுங்கள். நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் கைகள் சோர்வடைய வேண்டாம், உங்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார். அதாவது நம்ம ஆண்டவருக்கு முழு பலத்தோடு நாம் ஊழியம் செய்யணும். முழு பலத்தோடு நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு விமானத்தில் டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே விமானம் ஆடுது. சில நேரத்தில் இந்த ஏர் ட்ராப் அப்படின்னுவாங்க, திடீர்னு அப்படியே கீழே இறங்கும் ஒரு 100 அடி கூட, அது ஏர் ட்ராப். அங்கே ஏர் இல்லாதனால அப்படியே கீழே வரும், பயந்துருவாங்க எல்லாரும். இப்படி ஒரு தடவை இந்த டர்புலன்ஸில் காற்று அடிக்கிறதுல மக்கள் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரே அங்கலாய்ப்பில் இருந்தார்கள். முன்னால் ஒரு குழந்தை அது பாட்டுக்கு டால்ஸை வச்சுக்கிட்டு விளையாடி நடந்து. அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் அடங்கிட்ட பிறகு ஒருத்தர் கேட்டார், என்னப்பா, என்ன பாப்பா, நாங்கள்லாம் இப்படி பயந்து உயிருக்கு பயந்து ஜெபம் பண்ணிக்கிறோம், அலறோம், கஷ்டப்படுறோம், கத்துறோம், நீ சும்மா டால்ஸை வச்சு விளையாடிட்டு இருக்கே. அந்த பாப்பா சொல்லிச்சு, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அது எப்படி உனக்கு அவ்வளோ துணிச்சல், தைரியம்? ஏன்னா எங்கள் அப்பா தான் மாலுமியாக இருக்காரு. மை ஃபாதர் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஃப்ளைட். ஆனாலே எனக்கு பயம் இல்லை. இப்படி அவர் சொல்றாரு, உங்கள் கைகள் சோர்வடைய வேண்டாம், நீங்கள் எதுக்கும் அஞ்ச வேண்டாம். மூணாவது சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய கரங்களை ஜெபத்தில உயர்த்துங்கள். உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒருவர் நம்மோடு இருக்கிறார். பயம் நம்ம fear paralyzes us and hope always makes us more vigorous for the Lord. ஆனால் நம்ம எப்போ கை ஏன் தூக்க முடியல, ஐயா எனக்கு கை கால் விழுந்துடுச்சு, தூக்க முடியுமா? முடியாது. ஏன்? பயத்தினால அப்படி நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள், பலவீனமாகிறீர்கள். ஆனால் ஆண்டவருடைய நம்பிக்கையை நீங்கள் பெறும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எப்போ செய்வாராம்? உங்கள் கண்கள் முன்பாகவே உங்கள் முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பேரும் புகழும் பெறுமாறு செய்வேன். அதாவது உங்கள் கண்கள் முன்னாலேயே இது நடக்கும். இது ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்க போகிறதில்ல. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட
சில ஆண்டுகளில் அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். உங்கள் கண்கள் முன்வதாகவே நீ நடக்கும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒருவேளை இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து நான் அதை பார்ப்பேனா? நான் நோயில் இருக்கேன், நான் நல்லாயிட்டு மறுபடியும் நடக்க என்னால் முடியுமா? அல்லது நமக்கு அருமையானவர்களுக்கு வருகின்ற துயரங்கள் அதையெல்லாம் நான் பார்ப்பனா? ஆண்டவரே, நீ என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை நீ நல்ல நன்னிலைக்கு உயர்த்துவதை நான் பார்ப்பனா? அவர் சொல்ற, உன் கண்கள் முன்னதாகவே நான் செய்வேன். உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்டெடுப்பேன். 70 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டார்கள். ஆனால் மறுபடியும் அவங்க பாவத்தில் விழுந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் மூலமாக அடிமைப்பட்டவர்களை மீண்டுமாக அவர்களுக்கு மீட்பை கொடுத்தார். அதான் நற்செய்தியில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், ஆகவே தரித்திரருக்கு நற்செய்தி, கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, ஏன்னா மீண்டுமாக உங்களை மீட்டெடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், பிதாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நம்முடைய பெரிய நம்பிக்கை என்னவென்றால், இன்றைக்கும் உலகத்தில் ஆண்டவருடைய சக்திகளுக்கும் ஆண்டவருக்கு எதிரான சக்திகளுக்குமான போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பிதாவினுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உன்னுடைய சத்துருவை உன்னுடைய பாதப்படியாக்கும் வரைக்கும் அவர் அங்கே இருப்பார். அவர் வரும்போது உனக்கு எதிரான எல்லா சக்திகளும் ஒழிக்கப்படும். இப்பவே கூட ஒழிக்கப்படும். திருச்சபைக்கு எதிரான சக்திகள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சக்திகள், ஏழை எளிய மக்களுக்கு எதிரான சக்திகள், மனித உரிமை போராளிகளுக்கு எதிரான சக்திகள், இப்பவே உங்கள் கண்கள் முன்னதாகவே அது அழிக்கப்படும். ஆண்டவருடைய வருகையில் முழுமையாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. ஆகவே நம்முடைய ஆண்டவர் இந்த மகிழ்ச்சி நற்செய்தி நமக்கு தருகிறார். நான் உங்களிடையே வந்தது, உங்களுடைய மகிழ்ச்சி, என்னுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கும், உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாகவும் நான் வந்தேன். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்திலும், இல்லத்திலும், திருச்சபையிலும், உலகிலும் பரவச் செய்வாராக. ஜெபிப்போம். மகிழ்ச்சியின் இறைவா, உம்முடைய உன்னதமான மகிழ்ச்சியை குலைத்து போட்ட எங்கள் பாவங்களை மன்னியும். மீண்டுமாக உம்முடைய தூய ஆவியானவர் மூலம் திருக்குமாரன் வழியாக அந்த மகிழ்ச்சியை எங்களுக்குள்ளே புதுப்பித்தருளும். இரட்சணத்தின் மகிழ்ச்சி திரும்பவும் எங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவியங்களை தாங்கும்படி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக தாழ்மையோடு வேண்டுகிறோம். தூய கடவுளே, ஆமென்.